தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்கும்படி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் குரலுக்கும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளுக்கும் மதிப்பளித்து இன்றைய விவாதத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்றார். प्रधानमंत्री माननीय मोदी जी ने बहुत बड़ा बड़ा कदम भी उठाया, घोषणाएं भी की, लेकिन आज पक्का एक बिल लेकर के जो आ रहे हैं, आज पहले लोकसभा में टेबल करेंगे. तो हम चाहते हैं कि सारा पार्टी, चाहे ऑपोजिशन हो सरकार के हो, सब इसमें चर्चा में भाग लेना चाहिए. மக்களவை நிகழ்ச்சி நிரலின்படி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை அவையில் தாக்கல் செய்வார். அமலாக்கத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்தல், பிரத்யேக நீதித்துறை வழிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் குற்றவியல் விசாரணைகளை விரைவுபடுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட 7 முக்கிய திருத்தங்களை இந்த மசோதா அறிமுகப்படுத்துகிறது. இந்த சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களை விசாரிப்பதற்காக அமர்வு நீதிமன்றங்களை பிரத்யேக விரைவு நீதிமன்றங்களாக நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு வழங்கப்படும். மசோதாவின் விதிமுறைகளின்படி சிறப்பு விரைவு நீதிமன்றங்களில் நடவடிக்கைகள் தினசரி அடிப்படையில் நடைபெற வேண்டும். மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.